இந்த ரன்வீர் அலகாபாத்தியா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து நேஷனல் லெவல் ஃபேமஸ் யூடியூபர். முதல்ல இவரோட ஜேர்னி எதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இங்க பார்த்தோன்னா பீர் பைசப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் இவர் ஜேர்னி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 31 வயசு இவருக்கு ஒரு ஹோஸ்டா இருந்தார். இதுல இவர் வந்து ரொம்ப ஃபேமஸா பார்க்கப்பட்டார் அப்படின்னா, இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் ஷோ. முதல்ல யூடியூப் கல்ச்சர்ல ஒரு பாட்காஸ்ட பெரிய அளவுல வந்து கொண்டு வந்தது, யூனிக்கா கொண்டு வந்தது இவரா தான் பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் டாப் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா எல்லா ஃபீல்ட்லயும், ஸ்போர்ட்ஸ், பொலிட்டிக்கல், மெடிக்கல், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் இஸ்ரோவோட சேர்மன் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க கிட்ட ஒரு ஷோ பண்ண ஒரு பாட்காஸ்ட் ஷோ பண்ண ஒரு பர்சனா இருக்காரு. அதை தாண்டி என்ன அப்படின்னா, இவருடைய ஏன் மக்கள் மத்தியில இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லும் போதே தெரியும். யூடியூப்ல 8.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டால 4.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அந்த அளவுக்கு எப்படின்னா இவர் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே உட்காந்து ஒரு லேமன் மாதிரி இருக்கும், தெரிஞ்ச மாதிரி கேட்க மாட்டாரு. ஒரு காமன் பப்ளிக் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இவர் அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி இருந்தது. இதை தாண்டி அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, பீர் பைசப்ஸ்க்கு அப்புறம் டிஆர்எஸ் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வந்தார், தி ரன்வீர் ஷோ. ஓகே, கொண்டு வந்துதான் இதுல வந்து இவர் அடுத்த கட்ட ஃபேமஸ் ஆனாரு. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் 3000 வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட அதுல இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஓகே, இது அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது பிஎம் கிட்ட ஒரு அவார்டு வாங்கியிருப்பார். அது வந்து ரொம்ப பெருசா வந்து பேசப்பட்ட ஒரு அவார்டு, அதாவது நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்டு வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 2022ல பாத்தீங்கன்னா ஃபோர்பஸ் U30 மீடியா அண்ட் தென் அட்வர்டைசிங் கேட்டகரி அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருப்பாங்க, ஏசியாவிலேயே ஃபேமஸ் யூடியூபர்ஸ். அதுலயும் அவர் இடம் பிடிச்சிருப்பாரு. அதுல அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க, என் பையன் மாதிரி ஒரு பையன் கிடையாது, அவ்வளவு நல்லா வளர்த்திருக்கோம் என் பையனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. இதோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி தான். கிட்டத்தட்ட முதல்ல ஃபிட்னஸ் வீடியோ போட ஆரம்பிச்சாரு, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ, அப்புறம் தான் இந்த வீடியோக்கு வந்தாரு. வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்த அப்புறம் யாருமே சொன்னா அதை நம்ப மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. ஏன்னா வந்து இப்ப சித்ராவாகட்டும், அரெஸ்டான திவ்யாவாகட்டும், ஏன்னா திவ்யா கள்ளச்சி நான் ஏன் சொல்ல விரும்பல அப்படின்னா, கள்ளச்சின்றது ஜாதி பெயர். அகைன் அதை வச்சு மேபி அது ஒருத்தவங்க தவறு செஞ்சதுனால எல்லாரையும் நம்ம தவற குறிப்பிட முடியாது இல்லையா அந்த இடத்துல. சோ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீ ஏன் திரும்ப திரும்ப வந்து இவ்வளவு அசிங்கமா யூடியூப்ல பேசுறேன்னு கேட்கிறப்போ, எனக்கு காசு வருது, ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த சேனல்ல இருந்து 1 லட்சம், அந்த சேனல்ல இருந்து 60,000, எனக்கு காசு வருது நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதே விஷயம் தான் இங்கேயும். இவரோட ப்ராப்பர்ட்டி வத்தின நிலைமைக்கு பாத்தீங்கன்னா 60 கோடி. இவருடைய மாத வருமானம் மட்டும் 35 லட்சம் ரூபாய். அதாவது சோஷியல் மீடியால இருந்தும் அதை எடுத்து இவர் நிறைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து இதுவா சொல்லப்படுது. இதெல்லாம் ஓகே. எங்க அவர் மேல சர்ச்சை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அந்த ஷோல தான் வந்து சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இப்ப நான் சொன்ன ரைனா, ரன்வீர், அபூர்வா இவங்க எல்லாமே அங்க ஜட்ஜஸா உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஷோ என்ன, எதை பத்தின ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரொம்ப மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, சீக்ரெட்னு வச்சுக்கிற விஷயங்கள், மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்களா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டேஜ்ல கொண்டு வந்து சர்க்காசம் கிரியேட் பண்ற ஒரு ஷோவா இருந்திருக்கு.